பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தானே தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா, நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு, நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு. ஐயா மாட்டு பொங்கல், குள்ளு பாட்டு பொங்கல், குரல் ஏட்டு பொங்கல், குடும்ப கூட்டு பொங்கல், ஏட்டு பொங்கல், குடும்ப கூட்டு பொங்கல். ஆமா, கோமாதா என் குலமாதா, பூமாதா தரும் பொருள் மாதா, பூமாதா தரும் பொருள் மாதா. நீயே வாழ்ந்திடும் தொழுவோம் அம்மா, நிதம் நிதம் நாங்கள் தொழுவோம் அம்மா, நிதம் நிதம் நாங்கள் தொழுவோம் அம்மா. தாயே பிள்ளைக்கு, ஆமா, தாயே பிள்ளைக்கு பால் தருவாள், தாயாகி உலகுக்கே நீ தருவாய், வாங்க கூடம் நிறைக்கும் பள்ளம் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், வைகோல் கழுனி உன் உணவு, வழங்கும் பால் குடம் உன் மனது, வந்தோம் தந்தோம் உந்த நண்புக்கு அன்னையை தந்துடுறோம். வாங்க. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கமுங்க. ஆமாங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தமிழுக்கு தன்னை தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், இசைக்கும் தன்னையே தந்தார், கவிஞர் சுப்புகாறுமுகம் தலைமுறையே, தலைமுறையே தந்தனத்தோம், ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோ, தந்தனத்தோம் பாட வந்தோ. அன்பினிலே அம்மா போல, ஐஸ்வர்யம் லட்சுமி போல, ஐஸ்வர்யம் லட்சுமி போல, பொறுமை பூமாதேவி போல, கோ பூஜை, கோ பூஜை பொங்கலுக்கு திலகம் போல, பொங்கலுக்கு திலகம் போல. முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு, மூத்த கலை வில்லுப்பாட்டு, முப்பாலு திருக்குறளே வள்ளுவர் பாட்டு, வள்ளுவர் பாட்டு முழு உலக பொதுமறையே, முழு உலகம் பொதுமறையே. எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, ஔவைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளை, அன்பு தமிழ்த்தாயே உனை வணங்கி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் நிகழ்ச்சியில அடியேன் இன்னைக்கு இந்த பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எப்படி நம்ம போகி பொங்கலுக்கும் அருமையான பொங்கலுக்கும் வாழ்த்து சொன்னோமோ, அந்த மாதிரி இந்த மாட்டு பொங்கலுக்கும் கணுப்பண்டிகைக்கும் நல்ல வில்லு பாட்டு பாடி வாழ்த்து சொல்லத்தாங்க வந்திருக்கோம். எப்படி வள்ளல் பெருமா நானுரைக்கும் வார்த்தைக்கெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று சொன்னாரோ, அப்படியே இந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய தமிழ் பெருமை அனைத்துக்கும் தமிழ்த்தாயே உரியவள் என்று அத்தனை பெருமைகளையும் தாயின் திருவடியில் சமர்ப்பித்து அடியேன் தொடர்கின்றேன். இது பழந்தமிழர் பண்டிகைன்னு சொன்னோம், பழந்தமிழ் கலைன்னு சொன்னோம். முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை இந்த வில்லுப்பாட்டு. நல்லா கேளுங்க, மூத்த கலை தானே சொன்னதே தவிர கிழட்டு கலைன்னு சொல்லலே. முதியோர் இல்லத்துல தள்ள முடியாது, என்றைக்கும் இளமையான கலையாக இருந்து கொண்டு அப்டேட்டிங் நியூஸ் அற்புதமா சொல்லி கொண்டிருக்கும் கலைங்க. அதே மாதிரி பழந்தமிழர் பண்பாட்டுக்கு கோ பூஜை, மாட்டு பொங்கலிலே நடத்தக்கூடிய மாடுகளுக்கான பூஜை ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவதுங்க, இந்த மாட்டு பொங்கல் எதுக்கு தெரியுமா நன்றி சொல்லுது? அந்த வயலிலே உழுது அற்புதமாக அறுவடை செய்வதற்கான அத்தனை பணிகளையும் அன்போடு செய்த அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் திருவிழாங்க. உழவிற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விழா. அதத்தான் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உலகத்துல முதல் தொழில் நம்ம பிள்ளையார் சுழி ஊன்னு போடுவோம் இல்லையா, அப்படி ஆரம்பிப்பதாங்க இந்த உழவு, உகரத்தை வச்சுதான். நல்லா கேளுங்க, இது ஒரு புதிய கருத்து. உலகம் என்பதும் உகரம்தான், உழைப்பு என்பதும் உகரம்தான், உண்மை என்பதும் உகரம்தான், உழவன் என்பதும் உகரம்தான். ஏன் தெரியுமா எல்லாம் உகரத்துல வருது? உகரம் என்பது காக்கும் பொருள் அப்படிங்கறதுனாலங்க. நம்மை காப்பவனே இந்த உழவன் தான். சேத்துல அவன் கால் வைக்காட்டி சோத்துல நம்ம கை வைக்க முடியாது, எல்லாருக்கும் சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அடியனுடைய அன்பான கருத்து, போன வாட்டி நான் சொன்ன மாதிரியே பூலோகத்திலே இருக்கும் ஒரே சூரியன், வணங்க வேண்டிய சூரியன் இந்த உழவன் தாங்க. ஆமா, இந்த
மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்காக நேத்து வீட்டுல கொண்டாடிட்டோம், ஆமா. இன்னைக்கு கிராமத்துல கொண்டாடுவோன்னு ஓஹோ. சாதாரண கார்ல எல்லாம் ஏறி வரல, தேர்ல எல்லாம் ஏறி வரணும்னு நினைக்கல. இதுல தெரியுமா வரணும்னு நினைச்சேன், எதுல? மாட்டு வண்டியிலே கிராமத்துக்கு போலாங்க. பலே. அதுவும் நம்ம ஊர்லயா, ஆமா. வெளியிலயா, ஆமாங்க. சந்தோஷமா இருக்குமே. ஆமா. மாட்டு வண்டியில போறதுக்காக வரோம். மாட்டு வண்டியில போறோம் சும்மாவா போவா, அதானே. அது ஆடிக்கிட்டே போகட்டும், அதான். நம்ம பாடிக்கிட்டே போவாங்க. பாட்டு வேணாமா? ஆமா, அதுல பாட்டுலயும் கருத்து வேணும் இல்லையா? ஆமாங்க. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் என்னையா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மாடு மாதிரி நிக்கிற அப்படின்னு இனிமே சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. மாடு மாதிரி மறைக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓஹோ. ஏன் தெரியுங்களா? ஏன்? மாடுன்ற வார்த்தைக்கு செல்வம்னு பொருள் இருக்குங்க. ஆஹா. அதனால தான் ம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொன்னார். சரி. வள்ளுவ பெருமான் மாடுன்ற வார்த்தையை செல்வம் அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு அருமையா பயன்படுத்தியிருக்கார். அப்படியே நம்ம எல்லாரும் அந்த மாட்டு வண்டியில ஏறி அழகான ஒரு பாடலோடு ஆமா. நாம் பாடல அந்த மாட்டு வண்டிக்கான பாடுறான். எப்படி தெரியுமா? எப்படி? அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. அன்புடனே பெத்தெடுத்த அம்மாவை அனுதினம் அடிக்கடி எண்ணிக்கத்தும் வண்டி மாடுகள். மாட்டு கொஞ்சம் வயசாயிடுதே, இருக்காதா? அன்புடனே பெத்தெடுத்த அம்மாவை அனுதினம் ஓஹோ. அடிக்கடி எண்ணிக்கத்தும் வண்டி மாடுகள். ஆமா. மனுஷன் எப்படி தெரியுமா? எப்படி? அந்த அம்மாவை மறந்து போட்டு ஓஹோ. அழகான ஸ்டார்கள் வேற சும்மா சும்மா சொல்லி ரசிப்பா நம்ம ஆளைகள். ஆமா. அக்கம் பக்கம் பார்க்காம அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. செருப்புதைக்க தோல் கொடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை பத்தி நினைக்கிறோம். செருப்புதைக்க தோல் கொடுத்து ஆமா. சீப்பு செய்ய கொம்பு தந்து ஆஹா. செத்த பின்னும் சேவை செய்யும் வண்டி மாடுகள். பலே. தபலா வாசிக்கிறாரு கணேஷ். ஆமா. இதுக்குள்ள இருக்கிற மாடு செத்து போய் ஏதோ 50 வருஷம் கூட இருக்கும். ஆனா இன்றைக்கும் வளர்க்கிறது. ஆனா மனிதனுடைய தோல் வாத்தியம் செய்வதற்கு பயன்படாது. மாட்டுடைய தோல் தான் பயன் பெறும். மனிதனுடைய தோல் பயன் பெறாது. ஆனா மனுஷனுக்கு தான் வாசிச்சு விருது கிடைக்கும். மாட்டுக்கு என்னங்கயா விருது? நம்ம விருந்து வச்சாலே போதும், அது கழுநீரையும் இதையும் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு பாலா தருது இல்லீங்களா? செருப்புதைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து செத்த பின்னும் சேவை செய்யும் வண்டி மாடுகள். மனுஷன் எப்படி? ஒருத்தருக்கும் உதவாது, உதவி ஏதும் செய்யாது, ஐயோ உயிரிருந்தும் செத்த வந்தான் நம்ம ஆளுகள். வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து முத்தமிழ் கலை வளர்க்கும் வண்டி மாடுகள். மனுஷ செத்து போகும் நாள் வரை நித்த நித்த மேட வந்து ஐயோ கத்தி கத்தி உயிரெடுப்பா நம்ம ஆளுகள். வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. கொம்பிருந்தும் முட்டாது, தெம்பிருந்தும் விரட்டாது, குழந்தை போல பழகுவது வண்டி மாடுகள். ஆனா மனுஷன் எப்படி? அன்பை பத்தி பேசிக்கிட்டு வம்பு சண்டை போட்டுக்கிட்டு கொம்பு இல்லாம முட்டுவது நம்ம ஆளுகள். அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. சகதியில ஏர் உழுது சரீர பாடுபட்டு சாப்பாட்ட கொடுக்கிறது வண்டி மாடுகள். சகலதும் தெரிஞ்சது போல் சண்டித்தனம் மண்ணிக்கிட்டு நம்ம சாப்பாட்ட கெடுக்கிறவ நம்ம ஆளுகள். அங்க இங்க நிக்காம வண்டி மாடு ரெண்டும் நேரே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. அம்மான்னு ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, மாடு எப்படி? ஆஹா ஆஹா, பால் குடிச்சா மாதிரி இருக்கேங்க. எவ்வளவு ஒரு பாசமான குரலை கேக்குறேன். இத வச்சு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னங்க? மாட்டுக்கு இது ஒரு வார்த்தை தாங்க பேச தெரியும். ஆனா கடவுள்கிட்ட நின்னுதான் அப்படியே கடவுள் காலை விழுந்து அப்படியே தொட்டு கும்பிட்டுதான். அப்ப கடவுள் சொன்னாராம், ஏ மாடே, உனக்கு ஒரு வரம் தரப்போகிறேன். உடனே சொல்லிச்சான். என்ன வரம்னு கேக்குற மாதிரி கண்ட அகலமா விரிச்சுதான். உடனே கடவுள் சொன்னாரா, நீ ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் ரொம்ப பழமையான ஒரு வார்த்தை, அம்மான்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னோட ஃபிகருக்கு நல்லா நீ பேசணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு பேசுற வரத்தை 4-5 வார்த்தையை பேசுற வரத்தை தரட்டுமா அப்படின்னு அந்த மாடு என்ன தெரியுமா சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சு? அதிலே சொல்லல, முட்டு 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 முட்டுன்னு அவர் கால்ல விழுந்து முட்டிட்டு என்ன சொல்லிச்சா? ஐயோ வேண்டாம் வேண்டான்ற மாதிரி காலை தூக்கி இப்படி காமிச்சுதான். உடனே கடவுள் கேட்டாரா, ஏன் மாடே வேண்டாங்கிற, இப்படி நான் கொடுக்க மாட்டேனான்னு 15 மனுஷன் 20 மனுஷன் லைன்ல நிக்கிறானே, அவனெல்லாம் விட்டு விட்டு உனக்கு நான் கொடுக்குறேன்
வேண்டானே வேண்டான்னு சொல்றியே. அப்ப அந்த மாடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது நமக்கு பாடம். அது இந்த வில்லிசை தரும் கருத்து. கடவுளே, எனக்கு பேச்சு வேண்டாம். உயிருள்ள ஒரே வார்த்தை இந்த உலகத்திலே அம்மா என்பதுதான். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெழுத்து. ஆக உயிர் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யாக தாயே என்னை படைத்தாயே என்று ஒவ்வொரு குழந்தையும் தாயை கௌரவப்படுத்துகிறதே, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அதுவே போதும். ஏன்னா எனக்கு பேசுற சக்தியை கொடுத்தனா என்னையும் மேடைக்கு கூப்பிடுவாங்க, அந்தந்த சேனலுக்கு கூப்பிடுவாங்க, அங்க இங்க கூப்பிடுவாங்க. எங்கெங்க போனாலும் ஒரு 10-15 பொய்யாவது சொல்லாம தப்ப முடியுமா? மேடைக்குன்னு போயிட்டு அலங்காரத்துக்காவது ஒரு பொய் சொல்லணும் இல்லையா? அந்த அலங்காரம் எனக்கு பிடிக்கல. ஆனா மாட்டு தொழுவத்துல என்ன அலங்காரம் பண்றாங்களே, அது பிடிச்சிருக்கு. அந்த அலங்காரமே போதும், பேசும் வரம் வேண்டாம்னு சொல்லிடுச்சுங்க. கழுத்திலையும் காலிலையும் சலங்கையை கட்டி, நெற்றி உடம்புல சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு, தள்ளுபடியில வாங்காத புது வஸ்திரத்தை அது உடம்புல போட்டு அருமையான ஒரு அலங்காரத்தை பண்றாங்க. அப்பவும் அதுக்கு எந்த திமிரும் வரலையே. அதே மாதிரி இருக்கே மனுஷனுக்கு மட்டும் ஏங்க அப்படி கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடைய போட்ட நிலையெல்லாம் மறந்து போதே. தன்னோட நிலைய பழைய நிலையும் மறந்து இப்ப இருக்கிற நிலையும் மறக்குதே. அப்படியெல்லாம் இருக்காதேங்கிறத மாடு சொன்னதுனால்தான் அந்த மாட்டுக்கு பொங்கல் என்று பழந்தமிழர் வைத்தார்கள். சாதாரணமாகவா மாட்டு பொங்கல் திருநாள் எப்பேற்பட்ட திருநாள்? மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றால் லேசா. மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். பாமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி, பாமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி படையல் போட்டு மாட்டுக்கெல்லாம் பக்தியோடு பூசை பண்ணும் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில், இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில் வள்ளுவர் மாட்டையும் பாராட்டி பாட்டு எழுதியிருக்கார். மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றால் லேசா. மாடாகி வண்டி இழுக்கும் மஞ்சு விரட்டோடி வரும். மாடாகி வண்டி இழுக்கும் மஞ்சு விரட்டோடி வரும். கடமை வேலை செய்வதற்கே கடவுள் படைச்ச தனி பிறவி. மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றால் லேசா. மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள். பொங்கல் வந்த ராசா பசுமாடு என்றால் லேசா. மாட்டு பொங்கல் திருநாள். ஆஹா, இவ்வளவு நேரம் மாட்டின் ஈரத்தை பத்தி, பசுமாட்டின் ஈரத்தை பத்தி பேசணும். வர்றாரு பாருங்கய்யா மஞ்சு விரட்டு. காளையின் வீரத்தை பத்தி பாருங்கய்யா. வில்லைனாலே வீரம் தானே, வேட்டைக்கு போன கருவி தானே இப்ப அப்படியே பாட்டு பாட பயன்படுது. தமிழக பண்பாட்டு திருவிழாங்க இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது, மஞ்சு விரட்டுங்கிறது. சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன? ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, கொல்லேறு தழுவுதல், ஏறு தழுவுதல் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டை பத்தி தாங்க. அதே வார்த்தையை தான் அப்படி நம்ம எல்லாரும் சொல்றோம். அதுக்கு நம்ம வில்லு பாட்டு என்ன பாடுதுங்க? அதாவது பொதுவா அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது காளையை அடக்கும் விழா என்று சொல்வதை விட தமிழக பண்பாட்டு வீரனின் அடையாளத்தை காட்டும் விழா. அப்படித்தாங்க பொதுவா தென் மாநிலங்களையும் எல்லா இடத்துலயும் சொல்றதுங்க. அதுக்கு வில்லுப்பாட்டு சந்தத்துல பெருமையாக ஒரு பாட்டு வருகிறது. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. பழம் தமிழர்களின் இலக்கிய நூல்களில் பார்க்கலாம் இதன் சிறப்பு. இதுக்கு பல பேரு தரும் குறிப்பு. மாடு பிடித்தல் மற்றும் கொல்லேறுது பிடித்தல், ஏறு தழுவுதலே ஏறுகோள் முல்லை நிலச்சிறப்பே. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. முல்லை நில மக்கள் வீர விளையாட்டு இது தமிழக பண்பாடு. குறவை கூத்து பொங்கலின் இசைப்பாடு.
கொல்லேற்று கோடு. இந்த வரி வந்து கலித்தொகையின் வரி. கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆய மகள் கலித்தொகை நல்லாளே. ஆமா, வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. சிலப்பதிகாரத்தில் மஞ்சு விரட்டு சிறப்பான குறிப்பு ஒன்று. ஆயர்குல வீரம் விளக்கும் நன்று. வெற்றி பெற வேண்டி முதல் நாளில் வழிபாடாம், இந்த இரண்டாம் நாளில் வெற்றிதான். மகளிர் முல்லை பூக்கள் சூடித்தான். மகளிர் முல்லை பூக்கள் சூடித்தான். அத்தான் வெற்றி முல்லை பூக்கள் சூடித்தான். வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. ஜல்லிக்கட்டு என்பது நாம் நினைக்கும்படி, நல்லா கேளுங்க, ஜல்லிக்கட்டு என்பது நாம் நினைக்கும்படி காளையை அடக்கும் விழா என்றுதான் காலம் தொட்டு சொல்லுறோம். அடுத்ததான் முக்கியமான குறிப்பு என்ன? வீரனை அடையாளம் கண்டுகொள்வது வெற்றி. இந்த வில்லிசையில் பாடுவோம், வீரர்களுக்கு முத்தமிழ் மாலை சூடுவோம். வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காலை வீரம் திரட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? அதாவது மாடை பிடிச்சிட்டா வெற்றி அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரி. ஆனா என்ன ஒரு பழமையான கருத்து விவசாயிகள் நினைக்கிறாங்கன்னா, என்ன? வீரனின் ரத்தம் நிலத்துல சிந்துனா விளைச்சல் அதிகமாகுமா. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. வீரனின் ரத்தம் நிலத்தில சிந்தினால் விளைச்சல் அதிகமாகுமாம் என்று வேளாண்மை பெருமிதமாம். மொத்தத்தில் தமிழகம் பண்பாட்டு பொங்கலின் இது கலாச்சார அடையாளமே. ஜல்லிக்கட்டு காளையின் ஆதாரமே. ஐயா, வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் திரட்டு. அப்படியே பாத்துக்கிட்டே வந்தவங்க. சரி, அழகா பசுமாட்டை பத்தி பார்த்தோம், காளமாட்டை பத்தி பார்த்தோம். இதெல்லாம் பெருமைன்னு ஒருத்தர் எழுதினார வள்ளுவர் ஐயா. அந்த வள்ளுவர் தினமும் இதுதானங்க. வள்ளுவர் தினத்தையும் கனு பண்டிகையும் பொங்கல் விழா கொண்டாடுறவங்க பெண்களுக்குரிய பெருமையா கொண்டாடினாங்க. எல்லா பெண்களும் சேர்ந்து விழா எடுத்தாங்க. நம்ம கிராமத்துல போய்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு பேச்சாளர் பேசினார். சரி, வள்ளுவர் தினத்தில் வள்ளுவர் குறளை அருமையாக எழுதியதற்கு நாங்கள் வாசுகிக்கு விழா எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஒரு பெண்ணா எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா எல்லாரும் கேட்டாங்க, ஏன் வள்ளுவர் எழுதுறதுக்கு வாசுகிக்கு விழா நடத்துறீங்கன்னு. அந்த அம்மா நிம்மதி கொடுக்காம இருந்தா அவர் 1330 குறள் எழுதியிருப்பாரு. நிம்மதியா விட்டதுனால தானே ஒரு சத்தம் இல்லாம அந்த அம்மா சமைச்சு கொடுத்து அவர் 1330 எழுத வச்சாங்க இல்லையா. உண்மையான குறள் எது தெரியுமா? 1330 தான். அதுக்கெல்லாம் முன்ன குறள் எது தெரியுமா? அந்த 2 வரி குறள் தாங்க வள்ளுவர் வாசுகியும். அவங்களை விட ஒரு குறள், புது குறள் நம்ம படைக்க முடியுமா? இறுதியான நிறைவான பகுதிக்கு வந்து விட்டேன். பொங்கல் நமக்கு நிறைய தந்தது. மங்களம் தந்தது, செல்வம் தந்தது, லட்சுமிகரம் தந்தது, ஸ்வீட் தந்தது, உற்றார் ஒருவரை பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை தந்தது, புத்தாடையை தந்தது, போனஸ் தந்தது, எவ்வளவோ தந்தது, நிறைய தந்தது. ஆனாலும் நம்ம கிட்ட என்ன கேக்குது? பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாய் வந்தா என்ன கேக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேங்க. அப்பதான் என்ன சொல்லுச்சு? அன்பான மக்களே, விளைநிலங்கள் விளைநிலங்களாகவே இருக்கட்டும், வயல் அறுவடை செழிக்கட்டும், வியல் நிலங்கள் வீடுகளாக மாறுவதை கொஞ்சம் தவிர அந்த விளைநிலங்கள் அரிசி வாழும் இடமாக வயல் தமிழாக என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கட்டும். வயலாட்சி சிறந்தால் இந்தியா கிராமிய நாடு என்பது என்றைக்கும் உண்மையான நாடாக இருக்கும். விளைநிலம் பெருக பெருக, பசுமை பெருக பெருக, பாரம்பரியம் பெருகும், பண்டிகை சிறக்கும். இந்தியா கிராமிய நாடு, இதை மறவாதிருங்கள் அப்படின்னு அந்த நெய்ப்பொங்கல் மெய்ப்பொங்கலை சொல்லுமோன்னு நான் நினைக்கிறேங்க. அருமையான பொங்கலை கொண்டாடினோம். இந்த புத்தரிசியும் பானையும் வெல்லமும் பாலும் பொங்க பொங்க நம் வாழ்க்கையில என்றைக்கும் இருக்கட்டும். போகி பொங்கல் இந்திரனுக்கு நன்றி. அருமையான பொங்கல் தமிழ் பொங்கல் உழவனுக்கும் கதிரவனுக்கும் நன்றி. மாட்டுப் பொங்கல் மாட்டுக்கு நன்றி. கணுப்பண்டிகை என்பது என்ன? கன்னி பெண்கள் பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். பெருசுன்னு சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது, பழசுன்னு சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது. பெரியவங்களை பார்த்து என்றைக்கு ஆசீர்வாதம் வாங்குகிறார்களோ அந்த பொங்க பானையினுடைய முதல் மஞ்சளை எடுத்து தம்முடைய தாலியில 3 முறை தேய்த்துக் கொள்வது இதனுடைய மரபு. அந்த கணுப்பண்டிகை என்றைக்கு எந்த பெண்கள் கடைபிடிக்கிறோமோ அன்றைக்கு நம் நாட்டிலே எல்லா
செலவும் பொங்கி பிறகும் இன்றைக்கும் கடைபிடிக்கிறோம் தான். மீண்டும் அண்டர்லைன் பண்றதா எங்களோட வேலை. அந்த கனுப்பண்டிகையும் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லும் விழாவாக மாறுகிறது. மொத்தத்துல நாங்க பண்ணது நிகழ்ச்சி பொங்கல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மொத்தத்துல மகிழ்ச்சி பொங்கல். அது மட்டும் இல்லைங்க, எங்க மனசுல உள்ள எல்லாத்தையும் கொட்டிய நெகிழ்ச்சி பொங்கல். பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான பொங்கல் வாழ்த்தை கூறிக்கொண்டு பொங்கலுக்கு ஒரு பாடலோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். புத்தரிசி பானை வெல்லம் எத்தனை கோடி இன்பம் பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல். பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல். அன்பு ஆற்றல் இனிமை ஈகை உண்மை ஊக்கம் எளிமை ஏற்தொழிலும் ஐக்கியமும் ஒற்றுமை பொங்க. ஓய்வின்றி ஔவை போல தமிழும் பொங்க. பொட்டியிலே ஐஸ்வர்யம் புத்துணர்ச்சி சக்தி பொங்க. ஆமா நீர்நிலைகள் தான தர்மம் வேத ஹோமமே. நீதி நேர்மை கடமை கண்ணியம் கர்மயோகமே. மாதம் மாறி மழை மகசூல் பொங்க. மக்கள் உள்ளம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கவே. உழவ மகாராஜனுக்கு உழைத்து கொண்டே இருக்கின்ற உள்ளத்துக்கு நம்ம கோடி கோடி கும்பிடு. புத்தரிசி பானை வெல்லம் எத்தனை கோடி இன்பம் பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல். பாரதி நானு பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல். வாழியவே பல்லாண்டு காலம் பிரணவம் தொலைக்காட்சி வாழியவே. பிரணவம் தொலைக்காட்சி வாழியவே. நிர்வாகிகள் பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தொழிலாளர்கள் பல்லாண்டு வாழியவே. பணியாளர்கள் பல்லாண்டு வாழியவே. தந்தையார் சுப்பு அருமுகம் அம்மாவும் மகாலட்சுமி சுப்பு அருமும் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே.